எமையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவேற்றுவதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற செய்தி, சமீபத்தில் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு அருகே உள்ள மேல்மா சிப்காட் தொழிற்பேட்டைக்கு 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 3174 ஏக்கர் விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்த போவதாக அறிவிப்பை வெளியிட்டது. மேல்மா சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய விவசாய நிலங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்த 3174 ஏக்கர் விளைநிலங்களுக்கு உரிமையானவர்களும் சுற்றுவட்டார கிராம மக்களும் தொடர்ந்து 100 நாட்களாக மேல்மா பகுதியில் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து 100 நாட்களை கடந்தது. அதன் பிறகு போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்று தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிகிறது. ஒரு கட்டத்தில் அந்த போராட்டம் வலிமை பெறுகிறது. திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் போராட்ட குழு தங்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிறது. இப்பொழுது திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேர்ல 19 நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அந்த 19 நபர்கள்ல 7 பேர் மேல குண்டா சட்டத்தில் கொண்டு போய் போடுறாங்க. அவர்களை குண்டா சட்டத்தில் அடைச்ச பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி நேரடியாக களத்துக்கு போறார். நேரடியாக களத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவா நின்று அங்கு ஒரு பெரிய கள போராட்டத்தை முன்னெடுக்கிறார் டாக்டர் அன்புமணி. டாக்டர் அன்புமணி போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு 7 பேர் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது இல்லையா, அதில் 6 பேர் மீதான குண்டா சட்டத்தை தமிழக அரசு வாபஸ் பெறுது. ஒருவர் மீது மட்டும் போடப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தை திரும்ப பெறல. அவர் யாருன்னா அருள் ஆறுமுகம். அருள் ஆறுமுகம் என்பவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை வாபஸ் பெறல. ஏன் அருள் ஆறுமுகத்தின் மீது மட்டும் போடப்பட்ட குண்டர் சட்டத்தை வாபஸ் பெறல, மற்ற 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் இவர்கள் அப்படிங்கிறதுக்கு பல உள்நோக்கம் இருக்கிறது தமிழக அரசிடமும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் என்பது அப்பொழுதே மக்களுக்கு தெரிந்துவிட்டது. என்றாலும் மக்கள் என்ன செய்ய முடியும்? சட்டத்தின் மூலமாகத்தான் அணுக முடியும். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, தமிழக முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆறுமுகம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இல்லை. அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் அவர் எப்படி கலந்து கொள்ளலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் இவர் எப்படி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்ற கேள்வியெல்லாம் முதலமைச்சரே நேரடியாக வைக்கிறார். முதலமைச்சரே நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அருள் ஆறுமுகத்தின் மீது. அது என்னன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம் விவசாயிகளுடைய போராட்டத்தில் இவர் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அருள் ஆறுமுகத்தின் மீது. மாவட்டம் விட்டு மாவட்டம் தானே வந்தாரு, மாநிலம் விட்டு மாநிலமும் போகல, நாடு விட்டு நாடும் போகல. ஒரு மாநிலம் கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கிற கிள்ளியூர் வரைக்கும் சேர்ந்ததுதான் இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் எங்க வேண்டுமென்றாலும் நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அது மாநிலத்திற்கு உள்ள. மாநிலத்தை கடந்து வெளியே போனீங்கன்னா இமயம் முதல் குமரி வரைக்கும் நம்ம நம்முடைய உரிமையை கேட்கறதுக்கு களத்தில் போய் நிற்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதுதான் சுதந்திர நாடு. இது கூடவா ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது? கிருஷ்ணகிரியில் இருக்கிற இந்த நபரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கிற போராட்டத்தில் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்க முடியுமா? அதற்காகத்தான் அவர் மீது குண்டர் சட்டத்தை வாபஸ் பெறல. இவர் தான் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதியில் அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் நிலத்தை கொடுக்கறதுக்கு முன் வந்த பொழுது கூட ஆறுமுகம்தான் அந்த மக்களை தூண்டிவிட்டு நிலத்தை கொடுக்காதபடி செய்து விட்டார் அப்படின்னு நேரடியாவே முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சி. இது எந்த வகையில் நியாயமாகும்? செந்தில் ஆறுமுகம் என்பவர் ஒரு சமூக ஆர்வலர். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாய நிலங்களை காக்கப்பட வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் விவசாய நிலங்கள் எடுக்கப்படக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்தில் அருள் ஆறுமுகமும் முன்னெடுத்திருக்கிறார். இந்த குற்றத்திற்காக நேரடியாக அருள் ஆறுமுகத்தின் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
இதனாலதான் அவர் மீது போடப்பட்ட குண்டாசை வாபஸ் வாங்கல் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இதற்கிடையில அருள் ஆறுமுகத்தின் மனைவி பூவிழி கீர்த்தனா என்ன பண்றாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த ஆட்கொணர்வு மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. நேற்று விசாரணைக்கு வந்த அந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதியரசர்கள் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் இருவர் அடங்கி அந்த பெஞ்சில் வந்துட்டு விசாரணைக்கு வருது. நீதிபதிகள் அந்த மனுவை விசாரிச்சு பார்த்ததுல 19 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 7 பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டு அதில் 6 பேர் மீதான குண்டாசு திரும்ப பெறப்பட்டு ஒருவர் மீது மட்டும் குண்டாஸ் போடப்பட்டு அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வாபஸ் பெறப்படலை என்றால் இதில் இருக்கின்ற உள்நோக்கம் என்ன? ஏன் இவர் மீது மட்டும் போடப்பட்ட குண்டாஸ் வாபஸ் பெறல தமிழக அரசு? இதற்கு உடனடியாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் நகலையும் விசாரணை ஆவணங்களையும் உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த ஆவணத்தை கொண்டு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாரு? நீங்க வந்துட்டு கருத்து கேட்பு கூட்டமோ நடத்தல, அதே போல எந்த விசாரணை ஆவணமும் இல்லாதையே நீங்க வந்துட்டு அந்த 19 பேரை கைது பண்ணிருக்கீங்க. அந்த 19 பேரை கைது பண்ணதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத அவர்களை உடனடியாக நீங்க குண்டாசுல கொண்டு போய் போடுறீங்க. குண்டாசு சட்டம் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டம் என்பது தெரியும். ஒரு வருஷத்துக்கு வெளியே எடுக்கவே முடியாது. ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவர் மீது எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படும். ஒரு வருஷம் வரைக்கும் அவரை பெயிலையும் எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. அவரை பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, நேராக கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஒரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, விவசாயிகளுடைய விளைநிலங்கள் பறிப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தே அந்த அருள் ஆறுமுகத்தை மேல்மா விவசாயிகள் வந்துட்டு விவசாய நிலங்கள் எங்கெல்லாம் அரசால் அபகரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போயிட்டு அவர் களத்தில் நின்று மக்களின் பக்கம் நின்று போராடி இருக்கிறார். அதனால மேல்மாவில் இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்த அருள் ஆறுமுகத்தை அழைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பின் பேர்ல தான் அருள் ஆறுமுகம் போயிட்டு மேல்மா போராட்டத்தில் கலந்திருக்கிறாரு. அந்த போராட்ட குழுவின் தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த மக்களின் பக்கம் நின்று களத்தில் போராடி இருக்கிறார். அரசாங்கம் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒருவர் நின்றால் அவர்கள் மீது அரசாங்கத்தின் வலிமையை காட்டுவதா? எல்லா மக்களும் சேர்ந்து வாக்களித்துதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துதான் ஒரு முதலமைச்சரை உட்கார வைத்திருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள வாக்களிக்காத அனைத்து தரப்பு மக்களுக்கும் தான் அவர் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களுக்கு தான் அவர் முதலமைச்சர். ஆனா அவருக்கு வாக்களித்த மக்கள் ஒரு 1.5 கோடி பேர் தான். ஆனா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி தான். அந்த 8 கோடி மக்களுக்கும் நீங்க முதலமைச்சர் தான். இந்த முதலமைச்சர் என்ற அரியணையில் நீங்க அமர்ந்த பிறகு யார் மீதும் நீங்கள் பாகுபாடு என்பது பார்க்க கூடாது. கட்சி திமுக காரனா, அதிமுக காரனா, பாமக காரனா, நாம் தமிழர் கட்சி காரனா, பிஜேபி காரனா, காங்கிரஸ் காரனா, எந்த காரனா இருக்கிறான்னு பார்த்து பாகுபாடோட தான் இந்த அரசு செயல்படும்னா இது அரசு இல்ல. அப்படி பாகுபாடு பார்த்து தான் இந்த அரசு செயல்படும்னா இந்த அரசு நிலைப்பதற்கு தகுதியற்றது. ஒரு அரசு அதிகாரத்திற்கு வந்துவிட்ட பிறகு இங்கு பாகுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அனைத்து மக்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி தான் பார்க்க வேண்டும். ஆனா நீங்க சுத்தி அடிக்கிறீங்க வட மாவட்டம், சுத்தி அடிக்கிறது வட மாவட்டங்களை திமுக. இப்பொழுது அருள் ஆறுமுகத்தின் மனைவி கொடுத்த அந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை முடிந்து இந்த விசாரணை வருகின்ற 4ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த 4ஆம் தேதிக்குள்ளாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கு நடந்த கருத்து கேட்பு கூட்டம், அங்கு நடந்த விசாரணை நகல் உட்பட அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்குது நீதிமன்றம். கருத்து கேட்பு கூட்டமே நடத்தல, கைது செய்தவங்க கிட்ட எந்த விசாரணையும் பண்ணல. நீங்க எதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுப்பீங்க? அதுக்கு ஒன்று போலியா தயார் பண்ணுவீங்க. நீங்க போலியா தயார் பண்ணி கொடுத்தாக்கா நீதிமன்றம் ஏத்துக்குமா? அரசாங்கத்திற்கு அடி மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அருள் ஆறுமுகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒடுக்குமுறை அமைச்சர் ஏவா வேலுவின் அழுத்தத்தின் பேர்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பகிரங்கமா சொல்றாங்க. அமைச்சர் ஏவா வேலு தான் திட்டமிட்டு இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஏனென்றால் ஏவா வேலு
தலைமைக்கு விசுவாசமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டிக்கணுமா. அதனால என்னுடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா எங்க மக்கள் எல்லாம் என்னை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க காட்டிக்கணும் தலைமையில. அதற்காக திருவண்ணாமலை ஆட்சி தலைவருக்கு இவர் அழுத்தம் கொடுத்த அமைச்சரு அந்த அழுத்தத்தின் பேர்ல தான் மாவட்ட ஆட்சி தலைவர் வந்துட்டு இந்த 19 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சு அந்த 7 பேரை குண்டாசுல போட சொல்லி மாவட்ட ஆட்சி தலைவர் போட்ட உத்தரவு. அருள் ஆறுமுகத்தின் மனைவி பூவிழி கீர்த்தனா தொடர்ந்த அந்த ஆட்கொணர்வு மனு விசாரணை வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. அதற்குள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த ஆட்சித்தலைவருக்கு அழுத்தம் கொடுத்த அமைச்சர் ஏவா வேலுவும் அருள் ஆறுமுகத்தின் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை வைத்த தமிழக முதலமைச்சரும் என்ன ஆதாரங்களை இவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போறாங்கன்னு நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.